பலுசிஸ்தான் இனி தனி நாடு என்றும் தாங்கள் பாகிஸ்தானில் இருந்து விடுதலை பெற்று விட்டதாகவும் பலுச் விடுதலை படை தலைவர் அறிவித்து இருப்பது அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி பலுச் விடுதலை படையினர் நீண்ட காலமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதியில் இராணுவத்தை கட்டவிழ்த்துவிட்டுள்ள பாகிஸ்தான் அரசு அடக்குமுறையை ஏவி வருகிறது. இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பலுசிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது. இராணுவ அடக்குமுறையை எதிர்த்து பலுச் கிளர்ச்சியாளர்கள் தொடர் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் அரசு மற்றும் அந்நாட்டு இராணுவத்துக்கு எதிராக போராடுபவர்களை கொடூரமாக கொலை செய்யப்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் இராணுவம் மீது பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் தொடர்ந்து பல்வேறு கட்ட தாக்குதல் நடத்தி வருகிறது. சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட போது கூட ஒரு பக்கம் பலுசிஸ்தானும் பாகிஸ்தான் இராணுவம் மீது தொடர் தாக்குதல் நடத்தியது. இதில் 15க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். பலுசிஸ்தான் கிளர்ச்சி படையை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் இராணுவம் திணறி வருகிறது. பலுச் படையினரின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் ஓட்டம் பிடித்து வருகிறது பாகிஸ்தான் இராணுவம். பாகிஸ்தானில் 44% பரப்பளவை பலுசிஸ்தான் கொண்டுள்ளது. இந்நிலையில் பலுசிஸ்தானின் பல பகுதிகளை பலுச் கிளர்ச்சி படையினர் கைப்பற்றி உள்ளனர். மேலும் அங்குள்ள அரசு அலுவலகங்களில் பாகிஸ்தான் கொடியை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக பலுசிஸ்தான் கொடியை ஏற்றி உள்ளனர். பலுச் தேசியவாத தலைவரும் மனித உரிமை ஆர்வலர் எழுத்தாளருமான மிர் யார் பலுச் தலைமையிலான பலுசிஸ்தான் குடியரசு என குறிப்பிட்டு தனி நாடாக பிரகடனம் செய்துள்ளார். இனி பலுசிஸ்தானை பாகிஸ்தானின் மாகாணம் என யாரும் குறிப்பிட வேண்டாம் என்றும் தாங்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஊடகங்களும் யூடியூபர்களும் இனி பலுசிஸ்தானை பாகிஸ்தானின் மாகாணமாக குறிப்பிட வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ள மிர் யார் பலுச், நாங்கள் பலுசிஸ்தானியர்கள், பலுசிஸ்தான் குடியரசாக தங்களை உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பலுசிஸ்தானின் தூதரகத்தை டெல்லியில் அமைக்க இந்தியா அனுமதி தர வேண்டும் என்றும் ஐநாவும் தங்களை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பலுசிஸ்தான் விடுதலை படையினரின் இந்த அறிவிப்பு பாகிஸ்தான் அரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அரசியலிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலுச் படையினரின் இந்த விடுதலை மற்றும் தனி நாடு அறிவிப்பு குறித்து பாகிஸ்தான் எந்த கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை, மௌனமாக இருந்து வருகிறது. ஏற்கனவே பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து தனி நாடாக உதயமான பங்களாதேஷ் போல் தற்போது பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தான் என்ற தனி நாடு உதயமாக உள்ளதால் பாகிஸ்தான் 3 நாடுகளாக பிளவுபட்டுள்ள நிலையில் இன்னும் எத்தனை மாகாணங்கள் தனி நாடு கேட்டு பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து செல்லுமோ என்ற கேள்வி பாகிஸ்தான் மக்கள் மத்தியிலும் சர்வதேச நாடுகள் மத்தியிலும் கேள்வி எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.